என்னடா ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு முன்னாடியே கண் கலங்க வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ வெல்கம் டு மைடிஸ் யூஸ் கைஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி லைவ் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். லைவ் அப்டேட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் காலையிலே ஒரு டாஸ்க் கொடுத்துட்டாரு. ஸோ யாரை இந்த 11 வாரத்தில் யாரை மிஸ் பண்ணுறீங்க, எந்த ஃபேமிலி மெம்பர் யாரை மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டார். ஸோ அதிலே எல்லா கண்டஸ்டன்ஸுமே கண்டுபிடிச்சிட்டாங்க. இது ஒரு ஃபேமிலி வீக் ஃப்ரீ ஸ்டார்ஸ் தான் சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தீபக் அவர்கள் வந்துட்டு அவர் பையனை பற்றி சொல்லும் போதே நம்ம எல்லாரை பற்றி சொல்லும் போது நம்ம சௌந்தர்யா அவர்கள் வந்து ரொம்ப எமோஷனல் ஆகிடுறாங்க. ஸோ எமோஷனல் ஆகாது நம்மளால் பார்க்க முடியுது. அப்புறம் சௌந்தர்யா அவர்கள் சொல்கிறாங்க, நான் அப்பா அம்மா எவ்வளோ மிஸ் பண்ணுறேன் சொல்லி எனக்கு தான் தெரியும். ஸோ இதை யாருமே நான் வந்துட்டு அப்பா அம்மா கிட்ட சொன்னது கிடையாது. ஸோ நீங்கள் யாருமே சொல்லாமல் இருக்காதீங்க, கூச்சப்படாதீங்க. ஸோ சொன்னீங்கன்னா வந்துட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்ற மாரி நம்ம சௌந்தர்யா அவர்கள் வந்துட்டு சொல்கிறாங்க. அதை வந்து சொல்லி எமோஷனல் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் நம்ம சௌந்தர்யா அவர்கள் வந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பேரையும் சொல்கிறாங்க. லைக் விஷ்ணு, சல்மான், இவங்களாம் வந்துட்டு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சால் இவங்க 2 பேரையும் வந்துட்டு ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு அனுப்புங்கன்னு மாரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு கேமராலையும் வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க, நான் வந்துட்டு என்னோடய ஃபேன்ஸை மிஸ் பண்ணுறத நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். என்னோடய ஃபேன்ஸையும் ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன். நான் வெளியே இருக்கும்போது, நான் டவுனாக இருக்கும்போது ரொம்ப சப்போர்ட் பண்ணது என் ஃபேன்ஸ் தான். ஸ்டோரி போடலன்னா கூட ஸ்டோரி ஏன் போடலன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ வந்துட்டு நேற்று வந்துட்டு நான் அவங்களுக்கு தேங்க் பண்ணலான்னு நினச்சேன். விஜய் சார் வந்துட்டு டேரெக்டாக எவிக்ஷன் சொல்லிட்டாரு, ரஞ்சித் சார் எவிக்ஷன்னு. ஸோ வந்துட்டு அதனால் என்னால் தேங்க் பண்ண முடியல. ஆனால் சேவ் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் அந்த இடத்துல தேங்க் பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம சௌந்தர்யா அவர்கள் சொல்கிறாங்க. அடுத்து நம்ம முத்துக்குமரன் அவர்கள் வந்துட்டு பேசுகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு கேட்குறதுக்கு. ஆக்சுவலி அவர் வந்து சொல்கிறாரு, லைக் வந்துட்டு நம்ம எல்லாருமே இந்த சுச்சுவேஷனுக்கு போயிட்டு வந்திருப்போம். லைக் வந்து நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கணும்னு நினச்சிருந்துருக்கேன், ஃபேமிலி. அந்த சமயம் வந்துட்டு எனக்கு கிடைச்சதே இல்லை. ஒரு பக்கம் நான் வந்துட்டு ஒர்க்கு போயிடுவேன், ஒரு பக்கம் வந்துட்டு அப்பா ஒரு பக்கம் ஒர்க் போயிடுவார். நான் காலேஜ் ஹாஸ்டல் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது தங்கச்சி ஒரு பக்கம் போயிடுவாங்க காலேஜ் ஹாஸ்டல் படிக்கிறதுக்குன்னு சொல்லி. அம்மா மட்டும் தனியாகவே இருப்பாங்க. ஸோ ரொம்ப இதாகவே இருக்கும், அம்மா தனியாகவே இருக்காங்களே, ஆன்சைட்டி அம்மாவுக்கு அதெல்லாம் வந்துருமோன்னு சொல்லி எனக்கு ரொம்ப பயமாக இருந்திருக்கு. ஸோ ஒரு நாள் நான் சின்ன பேரிச்சம்பழம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு அவசரமாக எனக்கு காலையில் கொடுக்கும்போது நான் எடுத்து சாப்பிட்டு போயிருக்கேன். ஈவினிங் வந்து அதே பேரிச்சம்பழம் சாப்பிடும்போது எனக்கு வந்துட்டு உள்ள கொட்டை இருந்தது எனக்கு தெரிஞ்சது. உள்ள கொட்டை இருந்ததுனால நான் என்ன யோசிச்சேன்னா, காலைல பேரிச்சம்பழம் நான் சாப்பிடும்போது அதில் கொட்டையே இல்லை. லைக் வந்துட்டு அம்மா அதை வந்துட்டு நான் சீக்கிரம் போகணும் அப்படின்றதுக்காக அதை எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் சொல்லி அவர் ஷேர் பண்ணுறது நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இட் வாஸ் வெரி எமோஷ்னல். அதுக்கப்புறம் நம்ம மஞ்சரி அவர்களுமே வந்துட்டு ரொம்ப எமோஷ்னலாகி பேசியிருந்தாங்க. எனக்கு 2 சைடு ஆஃப் மஞ்சரி இருக்குது. ஒன்று வந்துட்டு ரொம்ப ஐடியாலஜி பேசி ரொம்ப கருத்துக்களை சொல்லி, தமிழ் கருத்துக்களை பேசி ஐடியாலஜி சொல்கிற ஒரு மஞ்சரி, இன்னொரு பக்கம் வந்துட்டு எமோஷ்னலான ஃபேமிலி சைடு ஆஃப் மஞ்சரியும் இருக்குது. நான் வந்துட்டு என்னோடய பார்ட்னர், என்னோடய அம்மா, என்னோடய பையன்ற ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம மஞ்சரி அவர்களுமே ரொம்ப எமோஷ்னலாகி பேசுகிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த வாரம் ஃபேமிலி வீக் மக்களே. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எப்படி இருக்க போகுது, ரொம்ப எமோஷ்னலாக இருக்க போகுது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.